வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக அறிவையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இந்த மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம் அதுக்கான செயல்பாடுகள் இருக்கும். பட் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் திருக்கணித பஞ்சாங்கம் தான். அதுதான் நம்மளுக்கு மேஜராக ஒர்க் ஆகுது. அதோட பலன்கள் மிக மிக சரியாகவும் துல்லியமாகவும் பொருந்தி போகின்றது. அதன் அடிப்படையிலே நம்ம இப்போ கோச்சார பலன்கள் பார்க்கலாம். நம்ம இதுவரை ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். கோச்சார பலன்கள்னா என்ன, மற்றும் நம்மளோட லக்ன அடிப்படையில் நம்மளோட ஜென்ம பலன்கள் என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே வேறுபடும். நம்ம பிறந்த தகவலின் அடிப்படையில், நேரத்தின் அடிப்படையில், நம்மளோட ராசி கட்டத்தின் லக்னம் இருக்கும் இடத்திலிருந்து நம்மளோட தசாபத்தி அடிப்படையில் பலன்கள் பார்க்குறது நம்மளோட ஜென்ம ஜாதக பலன்கள். அதுதான் நம்மளுக்கு 80% மேல் சரியாக பொருந்தி போகும். ஆனால் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலில் ஒரு 20-25% வேலை செய்யும். அது எப்படின்னா நம்மளோட கான்சியஸ் லெவலை பொறுத்து அதோட பங்களிப்பு மிக மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் இருக்கும். இன்னைக்கு கோச்சார பலன்களும் ஓரளவு நல்ல பலன்களை தருது. கோச்சார பலன்கள் அடிப்படையில் சில வாழ்வியல் நன்மைகளும் துன்பங்களும் அமைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இருக்கிற பிளானட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் சார்ந்து மிகவும் வலிமையான ஒரு கிரகமாக பார்க்கப்படுவது சனி தான். சனி பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறாரு. அதே போல் நம்மளோட ராசி கட்டத்தை நம்ம ஒரு சூரிய குடும்பமாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு 12 பாகமாக பிரிச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு 2 வருடமாக எடுத்துக்கிட்டு சனி பகவான் இந்த ஒவ்வொரு 12 கட்டங்கள் இருக்குது. அந்த 12 கட்டத்திலையும் ஒவ்வொரு 2 வருடமும் ஒவ்வொரு கட்டத்தில் பயணிப்பார். அதுபோல் 30 வருடம் சுற்றி வர்றாருல சூரியனை, அதே மாதிரி ஒவ்வொரு 2 வருடமாக கேல்குலேட் பண்ணால் 12 × 2.5 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். அது மாதிரி ஒவ்வொரு சுழற்சியாக முடிச்சுக்கிட்டே வருவார். இப்போ அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கும்பராசியில் பயணிச்சுட்டு வந்தார். இப்போ இந்த மார்ச் நிலை என்ன ஆகுதுன்னா அவர் கும்பத்துலேருந்து வீரத்துக்கு போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கட்ட அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனை வலம் வர்றதன் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி இன்னும் ஒரு 2 வருஷத்துல கம்ப்ளீட் பண்ண போறாரு. முடிச்சுட்டு அடுத்த சுழற்சிக்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சனி தான் நம்ம வாழ்வியலுக்கான ஒரு கிரகம். இந்த ராகு கேதுலாம் நிழல் கிரகங்கள். அதோட பவர் அதிகமாக இருந்தாலும் நம்ம உடல் சார்ந்து, மன சார்ந்து மற்றும் வெளிப்புற சூழல் சார்ந்து சரியான சமநிலையை பேணி காக்கிறதுக்கு சனி பகவான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் தான் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படுவார். இந்த சத்தியத்தை நீங்கள் மீறினா அதுக்கான பலன்கள் கொடுப்பாரு. கர்மக்காரகனும் அவரே. நல்ல நீ சத்தியத்தின் அடிப்படையில் செயல்பட்டு சிறப்பாக கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப அதற்கான நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார். இதுதான் சனியோட பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா. அவரோட கான்செப்டே அதான். அவர் நீங்கள் பண்ண செயல்பாட்டுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு கொடுத்துருவார். அது நல்லதோ கெட்டதோ திருப்பி கொடுக்குறது தான் அவரோட வேலை. இதில் சனி பார்த்தீங்கன்னா சில முந்தைய பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். சனி நம்மளோட ராசி. இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் பார்க்குறோம்னா நம்ம ராசி எதுன்னு பார்க்கணும். ராசிங்கிறது என்ன? சந்திரன் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் ராசி. சந்திரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம சனி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து ஒருவேளை மேசராசி சந்திரன் மேசம் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் இருக்கிறப்ப நம்ம மேசராசி அங்கேருந்து தான் நம்ம சனி இருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் பலன்களை கால்குலேட் பண்ணணும். இப்போ சனி கண்டக சனி அப்படிங்கிறப்ப சனி அந்த ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல பயணிக்கிறாருன்னு அர்த்தம். அஷ்டம சனி அப்படின்னா 8ஆம் இடத்துல பயணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது மாதிரி அட்டாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனினா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதில் சனி மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். அதாவது நம்ம குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு ஒரு சனி பயிற்சி வருதுன்னு வைங்க, அது மங்கு சனி. அடுத்த பயிற்சி மத்தியம காலகட்டத்தில் வரக்கூடிய சனி பொங்கு சனி. 3ஆம் தர அதாவது மரண சனிங்கிறது நம்மளோட ஏஜ் ஓல்டர் ஒரு 60-70 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி தான் ஏழரை சனி தான் மரண சனி. அந்த நேரத்தில் நம்ம உடல்லாம் வலுவிழந்திருப்போம். அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் மரண சனியாக இருக்கும். இப்போ இந்த தான் சனியோட 3 வகையான சனி இருக்குது. இப்போ உங்களோட ஏஜ் எப்படி இருக்குது, எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு மங்கு சனியா, பொங்கு சனியா, மரண சனியாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இதில் சனி ஏழரை சனின்னு சொல்கிறோம். ஏழரை சனினா என்னென்னா சனி இப்போ உங்களுக்கு மேச ராசின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு உங்களை ராசி கட்டத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம், உங்கள் ராசி கட்டத்தில் ஒரு 2 வருஷம், உங்களுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏழரை சனின்னு சொல்கிறது. இதில் ஜென்ம சனி, விரை சனி, பாத சனி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். இதுதான் சனி ஏழரை சனி. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்துச்சுன்னா விரை சனிக்கு வந்துட்டார். அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனிக்கு வருவார். அடுத்து பாத சனிக்கு பயணம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் கும்பராசி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ மகர ராசி ஒரு ரிலாக்ஸ்டு, அவங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு. இனி அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மகர ராசியை மூவ் பண்ண வைப்பார். இப்போ கும்பராசி இருக்காங்களா, கும்பராசிக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட இது முடிஞ்சு அவருக்கு பாத சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேசராசி எடுத்துக்கிட்டு மீனராசி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேசராசி எடுத்துக்கிட்டோம்னா மேசராசிக்கு இதுதான் விரை சனி. அவங்களுக்கு இந்த காலகட்டம் இப்போ தான் சனி பயிற்சிக்கு ஏழரை சனி தொடங்குது அப்படின்னு எடுத்துக்க முடியும்.
சரிங்க. இப்ப பேசிக்கான சனி பயிற்சினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப எந்தெந்த ராசிக்கு வந்து எப்படியெல்லாம் இருக்கும் பலன்கள்? எப்படி வந்து செயல்பட்டா நல்லது? இந்த காலகட்டத்தில இப்படி செயல்பட்டா சனியோட பாதிப்புலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியுமா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மொத ராசியா இருக்கக்கூடிய மேச ராசி எடுத்துப்போம். மேச ராசி அவங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மு முரண்டு பிடிச்சவங்க. எப்பவுமே வந்து எல்லாத்தையும் அவசர குணம் படைச்சவங்க. எதையுமே சீக்கிரம் செய்யணும்னு நினைப்பாங்க. கோவப்படுறவங்க. இது போன்ற பேசிக்கான குணங்கள் வந்து இது வந்து லக்னத்தின் அடிப்படையில அவரோட கிரக சேர்க்கையின் அடிப்படையில நம்ம சொல்றது வேற. பொதுவா மேச ராசினா இது முன்னாடி ஒரு சில ஒரு ஏஜ் டைம் வர வரைக்கும் இது மாரி குணங்கள் நலன்கள் இருக்கும். அது ஒரு ஏஜ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில போதும் அப்படிங்கிற மாரி மாறிடுவாங்கன்னு வைங்களேன். இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப தான் வந்து சனி 7 சனி ஆரம்பிக்குது. அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப மேச ராசிய பொறுத்தவரைக்கும் அவர் வந்து சனிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு 10 மற்றும் 11க்கு அதிபதி. அவர் எப்பவுமே சனி வந்து மேசத்துக்கு வந்து 10 மற்றும் 11க்கு அதிபதி. ஆனா நல்லது தான் செய்வாரு. ஆனா வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ஒரே இந்த 12ஆம் இடத்துல வர்றதுனால அவர் வந்து நல்லது செய்வாரா அப்படின்னா கிடையாதுங்க. இனி தான் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு காலகட்டம். மேச ராசி வந்து ஏதாவது அதிகமான செலவுகள் இருக்கும். உங்க வீட்லேருந்து நீங்க தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு வரும். உங்களுக்கு வந்து அ அ இப்போ பொதுவா சரியான தூக்கம் வராது. பொழுதுபோக்கு நாட்டங்கள்லாம் அதிகமா இருக்கும். அயன சயன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு வந்து எதுலயுமே இன்வால்வ்மென்ட் இல்லாம இருக்கும். அதிகமான சிந்தனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில நீங்க எப்படி செயல்பட்டா உங்களுக்கு நல்லதுன்னா, நீங்க வெளிநாடு போன்ற அமைப்புகள்ல செயல்படணும். வேலை சம்மந்தமா வெளிதூர பயணம் இருக்க மாரி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கண்டிப்பா செலவு இருக்கும். நீங்க ஒரு சுப செலவு ஏதாவது ஒரு வீடோ அதுக்கான பெனிஃபிட்ட இம்மீடியட்டா எதிர்பார்க்கக்கூடாது. இல்லன்னா ஒரு ஃபங்ஷன்ஸ் மாரி நடத்தி சுப செலவு நல்ல கிராண்டா பண்ணிருங்க. இல்லன்னா ஒரு லேண்ட் மாரி வாங்கி ஒரு பெரிய ஒரு லேண்டு, பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸு இது போன்ற முதலீடுகள வந்து அதிகப்படுத்துற பட்சத்தில உங்களுக்கு நல்ல பலன்கள் குடுப்பாரு. அப்படி இல்லன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சம்மந்தப்பட்ட தாமத அமைப்புகள்லாம் வரும். அரசியல் சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் லாபம் அமைப்புகள்லாம் வந்து தடை இருக்கக்கூடிய அமைப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதேபோல உங்களுடைய அத்தை, சித்தப்பா போன்ற அமைப்புகள், மூத்த சகோதர, சகோதரி அமைப்புகள்ல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேசராசி இந்த காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மேச ராசி. ஏன்னா, அவங்க இதுவரைக்கும் சனி பயிற்சிக்கு கடந்த ஒரு 25 வயசமா அவங்க பார்க்கவே இல்ல. இப்ப தான் பார்க்க வர்றாங்க. அப்படின்னா எவ்வளோ உஷாரா இருக்கணும்னு பார்த்துக்கங்க. அதேபோல வந்து இன்னும் ஒரு 5 வருட காலங்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். சரி மொத்தத்தில பொதுவா இவங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பலன்கள் குடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது நான் சொன்ன அமைப்புல அவர்கள் செயல்படாத பட்சத்தில, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமம் பலன்கள் 50லேருந்து 60% பலன்கள் அவர்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, அது வந்து பெரிய ஒரு சாகசம், சாதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மேசராசிக்கு ஒரு பக்குவம் இருக்காது. அவங்களுக்கு அனுபவம் வந்து எதையுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் தன்மைகள் கிடையாது. அ அதனால வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னா அது மேசராசி தாங்க. சரிங்க. மேசராசி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன ரிஷபராசி பார்ப்போமா? ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அ சனி வந்து என்ன 9 மற்றும் 10க்கு அதிபதி. அப்டின்னா அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் குடுக்க போறது ரிஷபராசிக்கு தாங்க. நிச்சயமா அடிச்சு சொல்லலாம் 80% பலன்கள் நல்லா வரும். ஆனா நீங்க எப்படி செயல்படணும்னா, நீங்க டீச்சிங் இது போன்ற அமைப்புல இந்த நேரத்தில கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். தொழில் பண்றீங்களா? மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலா இருந்தாலும் தைரியமா முன்னெடுத்து பண்ணலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களோட மாமியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அண்ணன் தம்பி உறவுகள்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அத கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். மத்தபடி உங்களுக்கு நல்ல லாபகரமான அமைப்பு. இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்காத பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்ப வந்து கிடைக்க போகுது. நீங்க நல்லா லாபகரமா, சிறப்பாக வாழ்றதுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் குரு கூட லக்னத்தில இருந்தாரு. உங்களோட ராசியில எதர்ச்சியா பயணிச்சுட்டு வந்தாரு. அவர் வந்து இனிமே வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் போறாரு. அதுவும் தனவரவு, குடும்பம் மேம்பாட்டுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு மே மாசத்துக்கு மேல அதுக்கான பெனிஃபிட்ஸ் கூட வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மொத்தத்தில இந்த ஆ கோச்சார பலன் அடிப்படையில சனி பயிற்சி ரிஷபராசிக்கு சூப்பர் அமோகம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது வந்து சனி பயிற்சி மட்டும் தான் சொல்றேன். ராகு, கேது பயிற்சி ஆட் பண்ணல. மற்றும் குரு பயிற்சி ஆட் பண்ணல. சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இதுதான். மத்தபடி அடுத்து குரு பயிற்சின்னு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ராகு, கேது பயிற்சின்னு ஒரு வீடியோ. எல்லா பயிற்சியும் சேர்த்து ஒரு வீடியோ மாரி போடுறேன். அதுல வந்து மொத்தத்தில எந்த ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அடுத்தது வந்து இப்ப மிதுன ராசி தான் பார்க்க போறோம். மிதுன ராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து சனி எங்கே இருந்தாருன்னா, உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் தான் குடுத்தாரு. ஓரளவு ரொம்ப கெடுதல் பலன்கள் குடுக்கல. அவர் வந்து உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு எப்பவுமே அஷ்டமாதிபதி. 8ஆம் அதிபதி அவரு. 8ஆம் அதிபதி வந்து இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா, ஓரளவு நல்ல பலன்கள் தான் குடுக்குறாரு. இப்ப கூட 10ஆம் இடத்துக்கு தான் போறாரு. அதனால மிதுன ராசி வந்து நம்ம சொல்ற மாரி ரொம்ப கஷ்டப்படுற அமைப்பெல்லாம் சனி குடுக்கல. மத்த கிரகங்கள் குடுத்துருக்கலாம். சனி உங்களுக்கு ஓரளவு நல்ல ஏதோ காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு அஷ்டமாதிபதி சனி அத வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். அவர் வந்து உங்களுக்கு 9, 10 இது போன்ற அமைப்புல நல்ல பலன்கள தான் குடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தொழில் பண்ணுமா தைரியமா தொழில் பண்ணுங்க. அரசு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதேபோல நான் சொன்ன மாரி, உங்களுக்கு மாமியார் சம்மந்தப்பட்ட, அ மூத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அத வந்து கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க. அதுபோல தொழில்ல சில சில தாமதம், தடை இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். அமோகமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் கிடையாது. நிச்சயமா வந்து 65, 70% வந்து நல்ல பலன்கள் தான். ஆனா வந்து குரு வந்து இனிமே வரதுனால மனைவி சம்மந்தப்பட்ட அந்த குரு பயிற்சியில நான் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்றேன். மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கணவன்னா மனைவி, மனைவினா கணவர், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட இது போன்ற உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து சனி உங்களுக்கு நல்ல பலன் பண்ணுவார்ன்னா 100% உங்களுக்கு 70% கிட்ட நல்ல பலன்கள். ரிஷப ராசி மாரியே சொல்லலாம். மிதுன ராசியும் சனி உங்களுக்கு நல்ல பலன்கள் குடுப்பார்ன்னு சொல்லலாங்க. அடுத்தது கடக ராசிக்கு வரலாம்.
கடகராசியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் அஷ்டம சனியில் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடகராசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சனி வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. அவர் 7ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துலேருந்து என்ன பெரிய பலன்கள் கொடுக்க முடியாது. அவர் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து இப்போ பாகிஸ்தானுக்கு போறாரு. அப்படி போனாலும் எப்படி என்ன பலன்கள் கொடுக்க முடியும்? நீங்க மனைவி சார்ந்து செயல்பட்டா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள். இல்லன்னா உண்மையான நண்பர்கள்னு யார நினைக்கிறீங்களோ, அவங்களோட சேர்ந்து ஏதாவது தொழில் முதலீடுகள பண்ணி ஜெயிக்கலாங்க. இல்லையா, நீங்க வந்து எது மாரி ஃபீல்டுல ஒர்க் பண்ணலாம்? டீச்சிங் மாரி ஃபீல்டுல போங்க. ஸ்போர்ட்ஸ் மாரி போங்க. இல்லன்னா வந்து இந்த கவுன்சிலிங் மாரி, சட்ட பஞ்சாயத்து, இது சட்ட ஆலோசகர், மனநல ஆலோசகர், இல்ல ஒர்க்ஷாப் மாரி வச்சு ரிப்பேரிங், மெயின்டனன்ஸ் சர்வீஸ் ஒர்க்லாம் வச்சு பண்ணா தான் உங்களுக்கு வந்து இருக்குமே தவிர, சனி வந்து எப்பவுமே வந்து கடகராசிக்கு வந்து பெரிய அளவுல பலன் கொடுக்க முடியாது. அவரு நீங்க வந்து மனைவி, நண்பர்கள் இது போன்ற ஒரு கூட்டமைப்பில செயல்படுறப்ப தான் உங்களுக்கு சனி நல்ல பலன்கள் குடுப்பாரு. கடகராசியை பொறுத்தவரைக்கும், நீங்க சுயமாக செயல்பட முடியுமா? சாதிக்க முடியுமான்னா, அது $1,000,000 கொஸ்டின் தான். ஓகேங்க. உங்களுக்கு சனி எப்படிப்பட்ட ஓரளவு நீங்க அஷ்டமத்திலேருந்து தப்பிச்சிட்டதுனால, உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுப்பார்ன்னா, நிச்சயமா சனி வந்து இந்த பயிற்சியில உங்களுக்கு ஒரு 60% பலன்கள் நல்ல பலன்கள் குடுப்பார். சனி பாகிஸ்தானத்துக்கு போறாரே, நல்ல பலன்கள் குடுப்பாரா? அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அவர் என்னவா இருந்தாலும் 7ஆம் அதிபதி. அதனால வந்து நிச்சயமா அவரு ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் குடுத்துருவாரான்னா, கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி தான் இப்போ வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாரி ஒரு அமைப்பு நெறையா இருக்குங்க. ஏன்னா, சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவரு 6 மற்றும் 7ஆம் அதிபதி. எப்பவுமே சிம்ம ராசிக்கு அவர் தொந்தரவு குடுக்கக்கூடியவர் தான். 6 மற்றும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அஷ்டமாதிபதி, சனியாக மாறுகின்றார். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு எப்படி நல்ல பலன் குடுக்க முடியும்? வேலை அமைப்புல வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல்கள குடுப்பாரு. அதுபோல மனைவி சார்ந்த பிரச்சனைகளும் வரும். நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால கடன் அமைப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. வழக்கு பிரச்சனைகள் இது போன்ற அதிகமான இந்த ராசி கோச்சார சனி பயிற்சியிலே அதிகமா கஷ்டப்பட போறவங்க சிம்ம ராசி தான். இத நான் உறுதியா சொல்ல முடியும். கஷ்டம்னா நீங்க வந்து கஷ்டத்த எப்படி வந்து லாபகரமா மாத்தணுங்கிறத நீங்க கொஞ்சம் உட்காந்து ஆலோசிச்சு சிறப்பா முடிவு பண்ணணும். குறிப்பா நீங்க வந்து வேலை பார்க்கணுங்க. வேலைக்கு போணும். வேலையில சிக்கல்களை எதிர்கொள்ளணும். உணர்வுகள சிறப்பா கையாளணும். அதேபோல உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வேலைக்கு அதுக்கு தகுந்த முயற்சிகள், அதுக்கு தகுந்த பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சிறப்பான பலன்கள குடுப்பாருங்க. இந்த வாட்டி நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க வந்து எப்படிப்பட்ட வேலை அமைப்புகள்ல நீங்க பண்ணா அந்த காலகட்டம் நல்லா இருக்கும்னா, நீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளா இருக்கட்டும், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறைகளா இருக்கட்டும், மருத்துவ தொடர்புடையது, இது மாரி திரைத்துறை சார்ந்த செயல்பாடுகள், இது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல துறையா இருக்கும். நீங்க படிக்கிறதுலயே மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் ஏதாவது படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான பலன்கள் நல்ல அமோகமா சிறப்பான பலன்கள குடுப்பாருங்க. மொத்தத்தில வந்து சிம்ம அ சிம்ம ரா சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான பலன்கள் தான். ஒரு 50, 60% பலன்கள் குடுப்பாரு. மொத்தத்தில பலன்கள். ஆனா, நீங்க இது போன்ற அமைப்பில நீங்க நல்லா ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. இது மாரி செயல்படுறப்ப அவரு நல்ல அமோகமான பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. அடுத்தது வந்து நம்ம வந்து கன்னி ராசி பார்க்க போறோம். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி. பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி வந்து புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவரு. அவரு மோஸ்ட்லி கன்னி ராசிக்கு வந்து அவரு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தாங்க குடுப்பாரு. அவரு வந்து இப்ப வந்து 7ஆம் இடத்துல போறதுனால, உங்களுக்கு காதல்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தடைகளா இருந்தாலும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் நல்ல யோகமா இருக்குங்க. இவ்வளோ நாள் தடைபட்டு இருந்த திருமண அமைப்புகள்லாம் நல்லாருக்கும். மனைவியோட சேர்ந்து செயல்படுறது நல்ல பலன்கள குடுக்கும். இது போல புது தொழில் மனைவியோட சேர்ந்து புதுசு புதுசா முயற்சிகள் செய்றப்ப, கல்வியில நல்ல வந்து வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். தந்தை சார்ந்த பலன்கள் நல்லா கிடைக்கிறதுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். மத்தபடி வந்து கன்னி ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் குடுப்பாரா அப்படின்னா, கன்னி ராசிக்கு பொதுவா அவர் புண்ணியஸ்தான பலன்கள், நல்ல பலன்கள் குடுத்தாலும் கூட, அவர் வந்து 7ஆம் இடத்துல தானே வராரு. அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% பலன்கள் குடுப்பாருங்க. ஆனா ரொம்ப அமோகமான பலன்கள்லாம் கிடையாது. ஒரு மீடியமான பலன்கள் தான். பட் இது போன்று நான் சொல்ற அமைப்புல நம்ம செயல்படுறப்ப, உங்களுக்கு கன்னி ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் வர வாய்ப்புகள் உள்ளன. டீச்சிங் ரிலேட்டடா சாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதேபோல அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து எப்பவுமே சனி வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பா இல்லங்க. உங்களுக்கு வந்து தாயோட ஆரோக்கியத்தில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில வந்து வீடு, வாகனம் இது போன்று வாங்கி வந்து செயல்படணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வந்து வீடு வாங்கணும் கட்டுறது இது மாரி அமைப்புகள்ல செயல்படுங்க. அதே நேரத்தில அது சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் தான் நல்லது. ஒரு வீடு வாங்கி விக்கிறேன், பண்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா, அது நல்ல அமோக பலன்கள் குடுக்கும். உங்களுக்கு வீடு கட்டணும், புதுசா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில ஒண்ணும் பண்ணாதீங்க. அதேபோல வந்து அ சொன்ன மாரி தாயோட ஆரோக்கியம். அது மாரி நீங்க பேங்கிங் மாரி வேலையில ட்ரை பண்றீங்க. இது மாரி வாகனம் வாங்கி ஓட்டி அது மூலமா சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல அமோகமான பலன்கள குடுக்கும். மொத்தத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம் தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 55, 60% பலன்கள் குடுப்பாரு. அடுத்தது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில எப்பவுமே வந்து விருச்சிகம் ராசினாலே சந்திரன் வந்து நீச்சமா இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான 3 மற்றும் 4க்கு அதிபதியான சனி வந்து இப்ப வந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு வந்து நல்ல அமோக பலன்கள் குடுக்க போறாரு. இதுவரைக்கும் அ கல்வி சார்ந்து பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இளைய சகோதர அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவு தீர்க்கிறதுக்கு வழி பண்ணுவாரு. புது காதல் அமையும், புது தொழில்கள் அமையும், கல்வி அமைப்புல ஓரளவு முன்னேற்றமான பலன்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுபோல டீச்சிங் ரிலேட்டடா சாதிக்கலாம். புது முயற்சிகள் எது பண்ணாலும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களோட ஓரளவு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களா அப்படின்னா, இல்ல ஓரளவு 60% நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன.
அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து குடும்பஸ்தானத்துக்கான அதிபதியா இருக்கவர் தான் சனி. அவர் 2ஆம் அதிபதியா இருந்துட்டு 4ஆம் இடத்துக்கு போறாரு. ஓரளவு நல்ல பலன்கள் தான் குடுப்பாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ரிலேட்டட் ஜாபு, வணிகம், வணிகவியல், ஷேர் மார்க்கெட்டு, நீங்க வந்து இப்ப வீடு வாங்கணும்னா, வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து நீங்க கட்டணும் அப்படின்னாலோ, இல்ல வாங்கி விக்கணும்னு நெனைச்சாலோ உங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் இருக்கும். மொத்தத்தில வந்து தாய் சார்ந்தா கொஞ்சம் ஆரோக்கியம் கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு போறதுனால, தாயோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் மேம்பாடு குடுப்பாரு அவரு. இருந்தாலும் சில ஆரோக்கிய கவனம் தேவை இருக்கு. மொத்தத்தில வந்து கல்வி நல்ல சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட சேர்க்கை புதுசா கட்டணும்னா நீங்க தைரியமா கட்டலாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வந்து தனவரவும் நன்றாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து குரு போறாரு. இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல வந்து கடன் இது மாரி பிரச்சனைகள குடுத்துருப்பாரு உங்களோட ராசிக்கான அதிபதி. இப்போ அவர் வந்து 7ஆம் இடத்துல போறாரு. அதனால நீங்க வந்து உங்களோட மனைவியோ, கணவரோ, நண்பர்களோ இது போல ஜாயிண்ட்டா சேர்ந்து செயல்படுறப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். மொத்தத்தில வந்து தனுசுக்கு வந்து ஓரளவு ஒரு 60, 65% நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது வந்து நம்ம வந்து மகர ராசி பார்க்க போறோம். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களோட ராசிக்கான அதிபதியே சனி தான். அவர் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த குடும்பத்த வலுப்படுத்துறதுக்கும், தனஸ்தானத்தை மேம்படுத்துவதற்கும் நல்ல முயற்சிகள பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு ஓரளவு அப்பாடா! அப்படிங்கிற ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு உங்களோட 7 சனி முடியிற காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் போறப்போ ஒரு நல்ல பலன்கள குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவர் 3ஆம் இடத்துக்கு போறாரு. ஏதாவது ஒரு இடமாற்றம், பயணம், ஏதாவது ஒரு சிறு அலைச்சல் இது போன்ற அமைப்போட குடுக்கணும். அதேபோல குருவும் 6ஆம் இடத்துக்கு போறாரு. குரு, சனி பார்வை 10ஆம் இடத்துல இருக்கு. ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன. நீங்க வந்து இந்த நேரத்தில உங்களோட இளைய சகோதரர் அமைப்புகள் யாராவது இருந்தாலோ, மாமனார் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தாலோ, அது வந்து அவங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் இருக்கு. அவங்க சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சிறு தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அமையுங்க. நீங்க வந்து சிம்பிளா ஒரு முதலீடு பண்ணி, அதில வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதில நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி, டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வருஷத்தில நீங்க வந்து ஒரு சின்ன முதலீடு போட்டிருப்பீங்க, பெரிய அளவுல லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சிறு தொழில் அமைப்புல நீங்க நல்லா கவனம் செலுத்துங்க. இல்லன்னா பேச்சு சம்மந்தப்பட்ட, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட, ஐடி ரிலேட்டட் எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர், ஐடி ரிலேட்டட் ஒர்க் வந்து உங்களுக்கு நல்லா பயன் தரும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வேற மொழிகள் கத்துக்கிறது, வேற்று மாநில சம்மந்தப்பட்ட தொடர்புகள்லாம் வரப்ப, சமூக தொடர்பு இருக்கப்ப, உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்குங்க. மொத்தத்தில வந்து இது வந்து சனி பெயர்ச்சி இதுக்கான பலன்கள் சொல்றோம். ஆனாலும் நீங்க வந்து மொத்தத்தில வந்து இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட உடல் ஆரோக்கியத்தில எல்லாருமே கவனம் செலுத்தணுங்க. எல்லாருமே வந்து சரியான சிந்தனைகளையும், உணர்வுகளையும் வளர்த்துக்கணும். அவங்கவங்க வந்து சரியான அவங்க பஞ்சபூத கோட்பாடுகள சிறப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்ல உணவு எடுத்துக்கணும். நல்ல குடிநீர், நல்ல வந்து இயற்கை தொடர்புகள வளர்த்துக்கணும். சூரியன் வந்து காலையும், மாலையும் சந்திரனோட தொடர்பா இருக்கட்டும், நல்ல உடற்பயிற்சியா இருக்கட்டும், நடைப்பயிற்சியா இருக்கட்டும், இயற்கையோட தொடர்பு, நல்ல ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்க மாரி பார்த்துக்கங்க. நல்ல மூச்சு பயிற்சி, யோகா, தியானம், இசை இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்க வந்து இன்வால்வ் ஆகுறப்ப, உங்களுக்கு வந்து இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து இன்னமும் நல்லா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல உங்கள நீங்க மேம்படுத்திக்கணும். அ தவறான வாக்குறுதிகள்லாம் குடுக்காதீங்க யார்கிட்டயும். உங்களோட பேச்ச வந்து சுத்தமா கரெக்ட்டா வச்சுக்கங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நெனைங்க. உங்கள சார்ந்து மத்தவங்களையும் மேம்படுத்த பாருங்க. யாருக்கும் வந்து துரோகம் அ நெனைக்காதீங்க. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தின் அடிப்படையில நல்லவங்களா இருக்கிறதுக்கு பார்ப்போம். நிச்சயமா சனி உங்களுக்கு நல்ல பலன்கள குடுப்பாரு. சரிங்க மகர ராசிய பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கும்பராசிக்கு என்னன்னு பார்க்கலாம். கும்பராசியில இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ராசியிலேயே இருந்த சனி வந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு போறாருங்க. 2ஆம் இடம் பாதஸ்தானத்துக்கு போறாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு நல்ல பலன்கள குடுப்பாரு அப்டின்னா, ஓரளவு இதுவரைக்கும் அவர் வந்து பெரிய லெவல்ல பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லங்க. ஏற்கனவே வந்து நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தீங்கன்னா, அதே மெயின்டெயின் பண்றதுக்கு அவரு உதவி செஞ்சிருப்பாரு. இப்ப 2ஆம் இடத்துல போறதுனால தொடக்கத்தில குடும்பம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அத வலுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாருங்க. பண வரவுகள மேம்படுத்துவாரு. நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ் ரிலேட்டட் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா, அத ரிலீஸ் பண்றதுக்கு பார்ப்பாரு. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள குடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நம்ம சமயத்தில நீங்க வந்து மொழி சம்மந்தப்பட்ட, புத்தகம் சம்மந்தப்பட்ட, சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட இது போன்ற அமைப்புகள்ல சிறப்பாக செயல்படும். உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து நீங்க பிசினஸ் எது பண்ணாலும் சரி, சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்று குடும்பத்தோட நான் மென்ஷன் பண்றப்ப, நீங்க குடும்ப உறவுகள வந்து உங்களோட பிசினஸ் பரிவர்த்தனையில அவங்களையும் சேர்த்துக்கணும். இப்போ உங்க பேர் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா பரிவர்த்தனையும் உங்க நேம் போர்ட்ல உங்க பேர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களையும் வந்து அதில இன்வால்வ் பண்ணிட்டு, அவங்களோட முயற்சிகளையும் போட்டு, அவங்களுக்கு அதில ஒரு ஷேர் இருக்க மாரி பண்றப்ப தான், அதுக்கான சக்சஸ் பாசிபிலிட்டீஸ் வந்து நிறையா கிடைக்கும். இப்போ வந்து மொத்தத்தில வந்து மகர ராசிக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்ல மறந்துட்டேன். அது மகர ராசிக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 65% நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசிக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 65, 70% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து மீனராசி. மீனராசிய பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விரயஸ்தானத்தில இருந்த சனி வந்து இப்போ வந்து ஜென்ம அவரோட ராசிக்கே வராரு. அப்போ வந்து அவரு கொஞ்சம் கஷ்டகாலம் தான் அப்படின்னு இதுவரைக்கும் கஷ்டத்த தான் அனுபவிச்சிருப்பாங்க. மீனராசி பெரிய அளவுல வந்து லாபத்தையும், வாழ்வியல்ல பொருளாதார முன்னேற்றங்களையும் வந்து பார்த்துருப்பாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். மீனராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு அர்ப்பணிக்கிற குணம் வந்து அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். மத்தவங்க தனக்காக வாழணுங்கிறத விட, மத்தவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கியே இருக்கும். இவங்க வந்து பொதுவா வந்து மீனராசி அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இருந்தாலும், அவங்க வந்து இந்த அரசு தொடர்பு, ஒரு பெரிய உயர் வணிகம் இது போன்ற அமைப்பு வந்து அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அவங்க வந்து எதையும் தாங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் அவங்க. அவங்க வந்து இப்போ வரதுனால அதுவும் இந்த காலகட்டத்தில நிறையா ராசிகள் வந்து நிறைய கிரகங்கள் வந்து மீன ராசிக்கு போறதுனால கொஞ்சம் அவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். பொதுவா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள மேம்படுத்திக்கிட்டு, அது மூலமா மத்தவங்கள மேம்படுத்துறது தான் அவங்க இந்த காலகட்டத்தில செய்ய வேண்டிய ஒரே ஒரு
ஒரு முக்கியமான வேலைங்க. பெரிய பலன் கிடைக்குமா அப்படின்னா, இவங்கள எந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, இவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும். பெரிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிச்சயமா வந்து இவங்கள வளர்த்துக்கிட்டாங்கன்னு இல்ல. இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி மாரிங்க அவங்கலாம். இவங்க வந்து பெரிய தொழில் ஒரு மல்டி பிசினஸ் வந்து இவங்க ஒரே நேரத்தில வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான். ஒரே நேரத்தில 10 கம்பெனி ரன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணக்கூடிய அந்த சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கெல்லாம் உண்டு இயற்கையாகவே. அதனால மொத்தத்தில இவங்களுக்கு வந்து ஒரு 55% இது வந்து செயல்படுற பட்சத்தில அவங்களுக்கு ஒரு 70% பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதாங்க இன்னைக்கு வந்து சனி பயிற்சி நடக்க போகுது. சனி பயிற்சிக்கான பலன்கள் நான் சொல்லிட்டேன். அடுத்து குரு பயிற்சி வந்து மே மாசத்துக்கிட்ட இருக்கு. அடுத்து ராகு கேது பயிற்சி கூட வருது. இந்த பயிற்சிகள்லாம் பார்த்து அது தனித்தனியா அதுக்கான வீடியோ போடுறேன். மொத்தத்தில எல்லா பயிற்சியும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இந்த வருட மத்தியில வந்து ஒரு வீடியோ போட்டு, எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எப்படி குடுப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இது வந்து கிரக அடிப்படையில இதான் டாப் மோஸ்ட் கிரகங்களா சனியும், குருவும், ராகு, கேது. இதுக்கப்புறம் உள்ள கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள்ல வந்து சுத்திட்டு போயிருவாங்களா, அதனால அவங்கள பத்தி நம்ம வந்து மாத ராசி பலன்கள், நாட்கள் ராசி பலன்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 வருஷம் பயணிக்க போறாரு. இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, சனி பெயர்ச்சி சம்மந்தமாக நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் இதுதான். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட, பயிற்சி சம்மந்தப்பட்ட விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.